அழைப்பாரோ? என் காவியமாக யாரை அழைப்பேன்? எத்தீரே வந்தேனோ தீரே இயேசுவே. அன்போடு அழைத்து தேவனை கத்தனீர். ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே, நேற்றைய துயரமெல்லாம் எங்கே மறைந்ததையா? நமக்கு நிம்மதி பிறந்ததையா? அது நிரந்தரமானதையா? எனக்கு நிம்மதி பிறந்ததையா? அது நிரந்தரமானதையா? என்ன சொல்லுவோம்? கோடி கோடி நன்றி டாடி 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 டாடி. மச்சு தேவுடு மீகே அதிகாலை ஆனந்தமே, சப்பா உந்தர பாதமே. அதிகாலை ஆனந்தமே, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு ஆண்டு தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு ஆண்டு தந்தி. என்னை மறவாத என் நேசரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி 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 டாடி. கோடி கோடி நன்றி டாடி. மச்சு தேவடு நீக்கே early morning ஆனந்தமே, இயேசு ராஜா உங்களுக்கு தானே. early morning ஆனந்தமே, இயேசு ராஜா உங்களுக்கு தானே. சொல்லுங்க. early morning ஆனந்தமே, இயேசு ராஜா நீங்க ஒருவர் தான். அதிகாலை ஆனந்தமே, ஏசப்பா உந்தர பாதமே. யார் என்ன சொன்னாலும் நான் கலங்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் கலங்க மாட்டேன். மனிதர்களை பார்த்தல, கர்த்தரை பார்த்தே வந்தேன். மனிதர்களை பார்த்தல, கர்த்தரையே பார்த்து வந்தேன். ஊழியம் கர்த்தருடையது, அவர் சொல்படி நான் நடப்பேன். யார் என்ன சொன்னாலும் கலங்கவே மாட்டேன். நீர் என்னோட இருப்பதினால் நாங்க சாத்தானை மிதித்திடுவோம். நீர் எங்களோட இருப்பதால் நாங்க சாத்தானை மிதித்திடுவோம். சொல்லுங்க. நீர் என்னோடு இருப்பதினால் நாங்க சாத்தானை மிதித்திடுவோம். ஆமென். சொல்லுங்க. நீர் என்னோடு இருப்பதினால் நாங்க சாத்தானை மிதித்திடுவோம். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க என்னோடு இருப்பதினால் நாங்க சாத்தானை மிதித்திடுவோம். சாத்தானின் சொல்லை கேட்க மாட்டோம், கர்த்தர் சொல்லை நாங்க கேட்போம். மனுஷரை பிரியப்படுத்தல்ல, கர்த்தரை பிரியப்படுத்திடுவோம். மனுஷரை பிரியப்படுத்தாதே,
நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவோம். அவன் நீர் எனக்கு பாராட்டின. ஆமென் ஆமென் ஆமென். பாதாள மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். பாதாள மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த சொல்லுங்க, அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே. Hallelujah. Amen. The Lord is good and his mercy endureth forever. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. The day of worship is very very important in the sight of the Lord. அவருடைய பார்வையில துதி செலுத்துகிற நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. So today is Sunday, we come here to worship the Lord. இன்றைக்கு ஓய்வு நாள் அன்றைக்கு, இன்னைக்கு பரிசுத்த நாள் அன்றிலே ஆண்டவராகிய நாமத்தை நாம் துதிப்பதற்காக இங்கே ஒன்று So there should not be any hindrance. அதனால ஒரு தடையும் இருக்க கூடாது. Because without any hindrance we worship the Lord. எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது Many obstacles will come. நிறைய இடர்கள் வரலாம். But we have to pray to the Lord. Lord, do not allow any kinds of blocks from us not worshiping you. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஜெபித்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிற நேரத்தில் எந்த ஒரு தடையும் இடையிலே வரக்கூடாது. Any kind of problem. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. Because many obstacles might try to come. ஏன்னா நிறைய இடரல்கள் வர நினைக்கலாம். But they cannot come and overtake us. ஆனால் அவைகள் நம்மிடத்துல வந்து நம்மை மேற்கொள்ள முடியாது. So it's how you pray to the Lord. நீங்க எப்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறீங்களோ அதற்கேற்றபடி அவர் உங்களுக்கு According to செய்வார். that, the Lord shall do. அதற்கேற்றபடி அவர் உங்களுக்கு செய்வார். Hallelujah. Hallelujah. Some years back my dad expired and my mom also expired. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய அப்பாவும் அம்மாவும் மரித்து போனாங்க. But everything was over on Saturday. ஆனா எல்லா நாளுமே அந்த மரிக்கிற நாளா இருக்கட்டும் எல்லாமே அந்த சனிக்கிழமையே முடிந்தது. So next Sunday we were in the church worshiping the Lord. அடுத்த பரிசுத்த நாள் ஓய்வு நாளே அடுத்த நாளே சண்டேயா இருந்தது. ஆனா எல்லாருமே நாங்க சபையில இருந்தோம். Because we give importance to him. ஏன்னா நாங்க அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். And one disciple is telling to Jesus Christ, can I go and bury my dad and come? ஒரு சீஷர் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டார், என்னுடைய அப்பா மரித்து விட்டார், அதனால நான் போய் அவருடைய அடக்கத்தை நான் பண்ணி விட்டு வரட்டுமா என்று கேட்டார். What Jesus Christ said? அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? Do that. மரித்தவர்கள் அதை செய்யட்டும். But you have come with me. ஆனால் நீயோ என்னிடத்துல வந்திருக்கிறபடினாலே let us see about the people who are alive. நம்ம ஜீவனோட இருக்கிறவர்களை நாம் பார்ப்போம். In the day, in the land of the living. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே. Hallelujah. Hallelujah. It was the voice of Jesus Christ. இப்படியாக தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினாலே சொன்ன வார்த்தை. Might be that disciple would have got hurt. இந்த வார்த்தையின் மூலமாக அந்த சீஷர் காயப்பட்டிருக்கலாம். But Jesus did not bother about that. ஆனா அத பற்றிலாம் இயேசு கிறிஸ்து கவலைப்படல. He came to do the will of the Father. அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்தார். So he did accordingly. அதற்கேற்றபடிதான் அவர் செய்தார். The same way like my mother also. No, we didn't have any hindrance for the Sunday. அதே போலதான் எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓய்வு நாளிலே ஆராதனை. எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி. When they expired, no, the Sunday we were in the church worshiping the Lord. எங்க அப்பாவும் மரிக்கும் போதும் சரி எங்க அம்மா மரிச்ச போதும் சரி அந்த சண்டே நாங்க சர்ச்ல இருந்தோம். Because we give importance to the Lord. ஏன்னா நாங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். Because they are with the Lord. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தபடினாலே அவர்கள் கிறிஸ்துவோட இருக்கிறார்கள். So they are in Christ. அவர்கள் கிறிஸ்துவுடன் இருக்கிறார்கள். They will be happy only if I am with Christ. நானும் அதே போல கிறிஸ்துவுடன் இருக்கிறதை அவர்கள் காணும் போதுதான் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். So they would have seen
if the Lord has opened their eyes, ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்திருப்பார் என்றால் அவர்களும் அதை and பார்த்திருப்பார்கள். they would have said, "My son, the next day itself you have come to the church, அவங்க பார்த்து என் மகன் அடுத்த நாளே சபைக்கு வந்து worshiping the Lord." ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்து, So you are a good example. இது ஒரு நல்ல ஒரு மாதிரியாக He would have been very happy. அதை பார்த்து அவங்க ரொம்ப My mom will be very happy. எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. We are not bothered about what people say. ஜனங்க என்ன சொல்வாங்க பற்றி எல்லாம் எங்களுக்கு If கவலை you இல்ல. see the people, நீங்களும் ஜனங்களை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா the Lord shall not do anything for you. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்யாமல் இருப்பார். You just go and experience. இதை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் பண்ண சொல்றேன். Go and experience. நீங்க இத வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. First, give importance to the Lord. முதலாவது நீங்க ஆண்டவருக்கு Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட And வேண்டும். all these things shall be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட And கொடுக்கப்படும். all these things shall be added to you. இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட And கொடுக்கப்படும். all these things shall be added to you. இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட And all கொடுக்கப்படும். these things shall be added to you. இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. You know, on Sunday, one day in Amchikarai, when we were worshiping the Lord, நம்ம அம்ஜிக்கரை சபையில ஒரு நாள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது, and my wife's sister also was there, present there. என்னுடைய வைஃபோடைய மனைவியும் அங்க வந்திருந்தாங்க. The same day, you know, my wife's sister's husband had an heart attack. அன்னைக்கு சண்டே அவங்க நம்ம சர்ச்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போன் கால் வந்துச்சு. அவங்களுடைய கணவருக்கு ஹார்ட் அட்டாக் என்று. Massive attack. ரொம்ப ஒரு பெரிய மேசிவ் ஹார்ட் அட்டாக் அது. But she had to leave. அவங்க கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. But we started praying to the Lord. ஆனால் நாங்களும் அங்க சபையில இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். And I saw the power of God come down when Maggie prayed to the Lord. மேகி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை கீழே இறங்கி வருகிறதை நான் கண்டேன். And I said, he will be alive. நான் சொன்னேன் அவர் நிச்சயமா ஜீவனோட Because I saw the இருப்பார். power of God when Maggie prayed to the Lord. மேகி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை கீழே இறங்குறதை நான் With கண்டேன். all her heart she prayed. இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவள் ஜெபித்தாள். So everyone did not go there. எல்லாரும் அங்க போல. There should be some people praying. அங்கே சில பேர் இருக்க வேண்டும் ஜெபிப்பதற்காக. You should not leave the prayer. ஜெபத்தை நம்ம விட்டுவிடக் The கூடாது. Lord shall hear your prayer. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் The Lord சத்தத்தை shall hear your கேட்பார். prayer. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் The Lord சத்தத்தை shall hear your கேட்பார். prayer. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை He will கேட்பார். make the dead alive. மரித்தோரை ஜீவனோட அவர் கொண்டு You won't வருவார். believe he was about to die. அவர் மரிக்கிற நேரத்துல தான் அவர் இருந்தார். Everything is gone. எல்லாமே முடிந்தது போலதான் இருந்தது. But the Lord gave him the life because of the prayer. ஆனால் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் ஜீவனை அவருக்கு Not கொடுத்தார். only our prayer, but everyone's prayer. நம்ம ஜெபம் மட்டும் இல்ல, எல்லாரும் ஜெபிச்சாங்க அந்த நேரத்துல. Hallelujah. So give importance to the Lord. அதனால தான் நான் சொல்றேன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் If you are கொடுங்க. not a person who is giving importance to the Lord, you are not fit for anything. நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நபரா இருப்பீங்கன்னா நீங்க எதற்குமே தகுதி You are not இல்லைன்னு fit நான் for சொல்றேன். anything. நீங்க எதற்குமே ஒரு தகுதி You are இல்லாத not fit ஒருவர். for anything. வேற எதுக்குமே நீங்க தகுதி கிடையாதுன்னு You தான் know, நான் King சொல்றேன். David, wonderful man. தாவீது ராஜா மிகவும் ஒரு அருமையான தேவ Wonderful மனிதர். man. அவர் மிகவும் ஒரு அருமையான தேவ But the மனிதர். Satan somehow deceived this King David. ஆனால் சாத்தான் எப்படியோ அந்த தாவீது ராஜாவை தந்திரமாக அவன் வசமாக திருப்பி விட்டான். He did not know what he is doing. அவர் என்ன பண்றான்னு தெரியாம அவர் தவறு செஞ்சு விட்டார். Because the Satan made his eyes and mind blind. ஏன்னா சாத்தான் அந்த நேரத்துல அவருடைய கண்களையும் அவருடைய எண்ணங்களையும் குருடாக்கி போட்டான். His army is in the battle. அவர்களுடைய சேனை வீரர்கள், ராஜாவின் சேனை வீரர்கள்லாம் யுத்தத்திலே நின்று They are in the கொண்டிருக்கிறார்கள். battle to protect the kingdom and the king. தாவீதையும் அவருடைய ராஜ்யத்தையும் காக்கும்படிக்காக அவர்களுடைய வீரர்கள் எல்லாம் அந்த யுத்தத்துல போய் நின்று They're fighting, கொண்டிருக்கிறாங்க. fierce fighting in the battle yard. ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டை அந்த யுத்தத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. Very, very, very fierce fighting. People are getting killed. ஜனங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த யுத்தம் ரொம்ப அதிகமாக நடந்து Many கொண்டிருக்கிற people of நேரத்துல King David also die. தாவீதின் ராஜாவுடைய நிறைய ஜனங்கள் கூட அந்த யுத்தத்திலே மரிச்சு போனாங்க. They were willing to lead the battle even though
whatever comes to their life. அவங்க ஜீவனை கூட பார்க்காமல் அவங்களுடைய ராஜ்யத்தை காப்பதற்காக அவங்க ராஜாவை காப்பதற்காக எதையுமே பார்க்காம When you அந்த read the யுத்தத்தில் போய் Bible, நின்று கொண்டிருந்தார்கள். King David, he was walking in the upstairs. ஆனா அந்த நேரத்துல நீங்க வேதத்தை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தாவீது ராஜா அவருடைய மாடியில நடந்து கொண்டிருந்தார். So he was aware of the fight, battle, everything. யுத்தம் நடக்கிறதையும் அவருக்கு தெரியும். நிறைய அவர்களுடைய ஜனங்கள் அங்க போய் யுத்தத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அவருக்கு So தெரியும். his mind and his eyes got shut. ஆனா அந்த நேரத்துல அவருடைய இருதயமும் அவருடைய கண்ணும் அவருடைய எண்ணங்களும் மூடப்பட்டது. He did a deadly sin. அவர் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை அந்த நேரத்துல செய்தார். Deadly sin. ஒரு பயங்கரமான பாவம். He saw a lady bathing. ஒரு ஸ்திரீயானவள் அவங்க வீட்டுல குளிக்கிறதை அவர் பார்த்து விட்டு, Married lady. அந்த ஸ்திரீக்கு கல்யாணம் ஆன ஒரு ஸ்திரீ அவங்க, and the husband is fighting fierce in the battle yard. அவங்களுடைய கணவரோ யுத்தத்திலே ஒரு சேனை வீரராக நின்று கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Fighting for the kingdom and fighting for the king. அவருடைய ராஜா தாவீது ராஜாக்கும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் பயங்கரமா சண்டை போட்டு And கொண்டிருக்கிறார். David saw this woman so beautiful. தாவீது ராஜா அந்த நேரத்துல இந்த ஸ்திரீயை பார்த்து அவங்களுடைய அழகிலே அவர் வசியப்பட்டு, and he brought that lady and did sin with her. அந்த ஸ்திரீயை அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர செய்து அவளோட பாவம் செய்தார். And after that, if you go and read, I don't have time to talk all these things. If you go and read, how David's heart was hardened. அதற்கப்புறம் நீங்க வேதத்தை போய் படிச்சு பாருங்க. இப்பொழுது எனக்கு அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அவர் அந்த நேரத்துல எப்படியெல்லாம் தாவீது ராஜாவுடைய இருதயம் கடினமானது என்று Such a நீங்க படிச்சு wonderful man பாருங்க. of worship. துதியிலே மிகவும் சிறந்த ஒரு தேவ மனிதர். Such a man who spoke about Jesus Christ. ஆண்டவரை குறித்து அழகான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவரை துதித்த ஒரு தேவ Such a good மனிதர். man speaking about the God Almighty. சர்வ வல்லவருடைய நாமத்தை எப்பொழுதுமே புகழ்ச்சியாக பேசின But what ஒருவர். happened to this king? ஆனா அவருக்கு என்ன ஆனது? He was unnecessarily had to go to the upstairs. தேவையில்லாம அவருக்கு அந்த நேரத்துல மாடிக்கு போனாரு. And he did a great sin. அதனால ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பாவத்தை Do you செய்தார். think that the Lord forgave David? நீங்க நினைக்கிறீங்களா தாவீது ராஜா செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் என்று? Never. ஒருபோதும் அவர் மன்னிக்கவில்லை. He might be the best worship leader. துதியிலே மிகவும் சிறந்த ஒரு துதி வீரராக தாவீது ராஜா இருந்தாலும், And the Lord would have said, a man of my own heart. என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று அழைத்தவரை, அதே மனிதர் did something against the heart of the Lord. ஆண்டவருடைய இருதயத்துக்கு விரோதமான ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தார். So my dear people, என் அன்பான தேவனுடைய so பிள்ளைகளே, the Lord sent Nathaniel. அதனால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய தீர்க்கதரிசியான Prophet Nathaniel தீர்க்கதரிசி நத்தானியேலை அவர் அனுப்பினார். went and spoke against King David. தாவீது ராஜாக்கு விரோதமாக பேச நத்தானியேல் And he தீர்க்கதரிசி அனுப்பினார். prophesied against David. அவர் அங்கே போய் நின்று தாவீதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். Nowadays you see prophets, they are just blessing you. இப்பொழுதெல்லாம் நீங்க பார்க்கிற தீர்க்கதரிசிகள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளை நான் பார்க்கிறீங்க. நாட்கள் மாறிவிட்டது. Because people's mind is full of cunningness. ஏன்னா ஜனங்களுடைய எண்ணங்கள் முழுமையா தந்திரமாக They are only bothered about நிரம்பியிருக்கிறது. the people. அவங்களுடைய ஜனங்களை பற்றி தான் கவலைப்பட்டு They are bothered கொண்டிருக்கிறார்கள். about the people who come to the church. அவங்க சபைக்கு வரவங்கள பற்றி தான் அவங்க கவலைப்பட்டு They கொண்டிருக்கிறாங்க. speak something good, when the Lord does not speak. ஆண்டவர் சொல்லாததெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு அவங்க சொல்றாங்க. How is this possible? இது எப்படி சாத்தியமாகும்? How is this possible? இது எப்படி சாத்தியமாகும்? How is this possible? இது எப்படி சாத்தியமாகும்? My dear people, என் அன்பான தேவனுடைய my பிள்ளையே, dear people, என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, in Nigeria and Africa, these pastors are leading these people not to Jesus but to the hell. நைஜீரியா தேசத்திலயும் சரி, ஆப்பிரிக்கா தேசத்திலயும் நிறைய போதகர்கள் அவங்களுடைய ஜனங்களை பரலோகத்தின் வழியாக நடத்தி செல்லல, நரகத்தின் வழியாக நடத்தி சென்று And these கொண்டிருக்கிறார்கள். people are like sheep, they are going in the back of them. இந்த ஜனங்களும் மாடுகளை போல அந்த மேய்ப்பருக்கு பின்னாடி கண்ணை மூடிட்டு போய் Say, we கொண்டிருக்கிறாங்க. have the Bible. நமக்கு வேதம் இருக்கிறது. The Lord has given us the Bible. ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். Why don't you see the Bible? ஏன் நீங்க வேதத்தை பார்க்க கூடாது? Why do you see
the pastors? ஏன் போதகர்களை பார்க்கறீங்க? Why do you see the people? ஏன் ஜனங்களை பார்க்கறீங்க? They'll say that they are anointed. அவங்க நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். They will tell whatever they want. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. But why are you going to a place which is against the word of God? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக சொல்லுகிற இடத்திலே நீங்க போய் ஏன் உட்கார்றீங்க? Why are you hearing? ஏன் கேக்குறீங்க? Why are you listening to them? ஏன் அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? You are not strong in the word of God. ஏனென்றால் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில ஸ்ட்ராங்கா இல்லன்னு Don't அர்த்தம். just see miracles and all these things. நான் என்ன சொல்றேன்னா, சும்மா கண் வழியாக பார்க்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. Many deceivers, நிறைய தந்திரமான they ஜனங்கள் sing beautifully, ரொம்ப அழகா பாடுவாங்க, covering music, அப்படியே ஈர்க்கிற பாடல்கள், but nothing will make you come to Christ. ஆனா அவைகளிலே ஒன்று கூட கிறிஸ்துவின் பக்கத்திலே உங்களை கொண்டு Nothing will போகாது. give you deliverance. எதுவுமே உங்களுக்கு விடுதலையே And கொடுக்காது. I'm really surprised. These people are doing some miracles which is only from the evil spirits. நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த ஜனங்கள் செய்கிற அற்புதங்கள்லாம் சாத்தான் வழியாக சாத்தானின் வல்லமையை யூஸ் பண்ணி கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டு They are not இருக்கிறார்கள். using the power of God. அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை பயன்படுத்தவில்லை. They are thinking that they can do everything with their own power. அவங்க எல்லாமே அவங்க சுய வல்லமையினால் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, the Bible says the last days these kinds of things shall happen. வேதத்துல நீங்க பார்க்கும்போது கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் They நடக்கும். do everything against the will of the Lord and against the law of God. இவர்கள் எல்லாமே ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமாகவும் செய்து கொண்டிருப்பார்கள். They forget the Bible. அவங்க வேதத்தை மறந்துடுவாங்க. Why are you getting deceived? நீங்க ஏன் வஞ்சிக்கப்படுறீங்க? Because you don't know the Bible. ஏன்னா உங்களுக்கு பைபிள் தெரியாது. If you know the Bible, நீங்க வேதத்தை you அறிந்திருப்பீர்கள் will not என்றால் deceived by a wonderful song. நீங்க ஒரு நல்ல பாடலை கேட்டு அதனாலே நீங்க வஞ்சிக்கப்பட்டு போக Be மாட்டீங்க. careful. ஜாக்கிரதையா இருங்க. Many people are arising now. நிறைய ஜனங்கள் இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். They will sing beautiful with good music, everything, all wonders, everything. நல்ல மியூசிக் உடனும் நல்ல வாய்ஸ் உடனும் நல்ல ராகங்களோடையும் பாடல் But it is பாடிக்கொண்டிருப்பாங்க. not from God. ஆனா அவைகள் ஆண்டவரிடத்துல It இருந்து is not from வருகிறதல்ல. God. அவைகள் ஆண்டவரிடத்துல I இருந்து have seen வருகிறதல்ல. these kinds of songs in your WhatsApp. நான் இப்படிப்பட்ட பாடல்களை உங்க வாட்ஸ்அப்ல நான் பார்த்திருக்கிறேன். These songs are not from God. These songs are not from God. இவைகள் ஆண்டவரிடத்துல இருந்து வந்த பாடல்கள் It's அல்ல. all their own knowledge. இது எல்லாமே அவங்க சுய It is ஞானத்தினால. not anointing. It is not anointing. அது அபிஷேகத்தோட வந்த It பாடல் is not அல்ல. at all anointing. அது அபிஷேகமே இல்ல. It's a covering song. இது அப்படியே ஈர்க்கிற பாடல் தான். It's like the song which you get covered, இதனாலே நீங்கள் அப்படியே ஈர்க்கப்படுவீர்கள். and you will slowly come away from the anointing the Lord has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே உங்களை கொண்டு வருகிற The பாடல்கள். songs might touch your heart. இந்த பாடல்கள் உங்க இருதயத்தை தொடலாம். Yes, even cinema songs will touch your heart. ஆமா, நம்ம சினிமா பாடல் கேட்கும்போது கூட அது உங்க இருதயத்தை தொடலாம். Many songs are good. நிறைய பாடல்கள் அப்படிதான் நல்ல That பாடல்கள் means, இருக்கிறது. do you think it's anointing? அப்படி என்றால் அவைகள் அபிஷேகம் நிறைந்த It's பாடல்களா? not anointing. அது அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் If you are அல்ல. getting touched with these songs, இப்படிப்பட்ட பாடல்கள் மூலமாக நீங்க And you are putting it in தொடப்பட்டீங்கன்னு WhatsApp. நினைச்சீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கிறீங்கன்னா you are not in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள் You இல்ல. are getting deceived. நீங்க ஏமாத்தப்படுறீங்க. But you forget the anointed songs which is coming from above through the Lord, through His saints. அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக வானத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிற பாடல்களை நீங்கள் This பார்க்கிறது. world is like this. இப்படியாக தான் இந்த உலகம் Dangerous மாறிக்கொண்டிருக்கிறது. world. ரொம்ப ஆபத்தான You உலகம் only like all those இருக்கிறது. things. இவைகள் தான் உங்களுக்கு பிடிக்கிறது. My dear people, என் அன்பான தேவனுடைய be பிள்ளையே, careful. ஜாக்கிரதையா இருங்க. Don't go away from the Lord. ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க. Times have come. நாட்கள் வந்து விட்டது. It's only, I said 1,000 days. அதனாலதான் நான் சொன்னேன் 1000 நாட்கள் என்று. 1,000 days, if possible, be fasting. உங்களால முடிஞ்ச 1000 நாட்கள் இருங்கன்னு சொன்னேன். Because I do not know, but I'm not a person who knows everything when Jesus Christ will come.
எனக்கு எல்லாம் தெரிந்ததுனால நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்ப வர போறான்லாம் யாருக்குமே தெரியாது. Even Jesus Christ himself does not know. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே அது தெரியாது. In case if Jesus Christ is going to come before this 1000 days, 1000 நாட்களுக்கு முன்பதாக ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், at least you shall be little holy. அப்படி என்றால் கொஞ்சமாச்சும் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வீங்க. கொஞ்சம் பரிசுத்தத்தையாச்சும் நீங்க காத்துக்கொள்வீங்க. I am saying to you to be in this fasting. நான் உங்களை இந்த உபவாசத்திலே இருக்க சொல்லுகிறது, to take the power from your fasting. ஏனென்றால் உங்க உபவாசத்தின் மூலமாக அந்த வல்லமையை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக தான். நான் எடுத்துக்கொள்வதற்காக. There's something behind that you cannot understand. இவைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி சில காரியங்கள் இருக்கிறது, நமக்கு புரியாத காரியங்கள். I mean, I can deliver many people. நிறைய ஜனங்களை என்னால விடுதலை செய்ய முடியும். Through the anointing the Lord has given me. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக. And I can deliver many people very very far from our place through your fasting. உங்க உபவாசத்தின் மூலமாக இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்ய முடியும். I can deliver. விடுதலை செய்ய முடியும் because of your fasting. உங்க உபவாசத்தினால. I take your fasting. உங்க உபவாசத்தை நான் எடுத்து. I take the anointing what you received from the fasting. உங்க உபவாசத்தின் மூலமாக நீங்க பெற்றிருக்கிற and I don't take it for myself, my family. அதை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் எடுக்க மாட்டேன். I release it for the people of the world. ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அதை நான் பயன்படுத்துவேன். I release it. அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். I release it. அதை நான் பயன்படுத்துவேன். When I release it, அதை நான் ரிலீஸ் பண்ணும்போது people will get delivered. ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். People will get delivered. ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். Must I go on empty handed? Must I meet my Savior? So ஆண்டவராகிய தேவனை வெறும் கையனாக நான் சந்திக்கலாகுமா? ஒரு ஆத்மா கூட ரட்சிக்காமல். But through your fast. ஆனா உங்க உபவாசத்தின் மூலமாக. Through your fast. உங்க உபவாசத்தினாலே you are going to save many souls. நீங்க நிறைய ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறீங்க. You are going to deliver many souls. நிறைய ஆத்மாக்களை நீங்கள் விடுதலை செய்ய போறீங்க. By the power of God. ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக. By the power of God. ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக. Through your fasting. உங்க உபவாசத்தின் மூலமாக. So I am saying to you. ஆனால் தான் உங்ககிட்ட சொல்றேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்கு நீங்க பயன்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க பயன்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் பயன்பட வேண்டும். Many ministers of God, ministers of God, wonderful preachers. நல்ல போதகர்களும் நல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும். You know how they lived? எப்படி எல்லாம் அவங்க வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? And how they delivered people? எப்படி எல்லாம் அவங்க ஜனங்களை விடுதலை செய்தாங்கன்னு தெரியுமா? Through the prayer of the believers. விசுவாசிகளுடைய ஜெபத்தினாலே. How did Brother Bhakt Singh was able to bring many souls to Christ? எப்படி பிரதர் பக்த் சிங் நிறைய ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார்? Through the fasting and prayer of the sisters. அந்த சகோதரிகளுடைய உபவாசத்தினாலும் அந்த சகோதரிகளுடைய ஜெபத்தினாலும் தான். And if you go and see in Luke's chapter about Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை பற்றி லூக்கா புத்தகத்தில் எழுதி இருக்கிறது நீங்க போய் பார்க்கும்போது there were so many sisters நிறைய ஸ்திரீகள் இருந்தார்கள் in the back praying with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They were also with him when he walked for the ministry. ஊழியத்திலே அவர் நடந்து போகும்போதெல்லாம் அவர்களும் அவரோட கூட இருந்தார்கள். Are you of any use? நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயன்படுறீங்களா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை சந்திக்கலாமா? Must I go on empty handed? Must I meet my Savior? So not one soul with which to greet him. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையனாக அவரை போய் நாம் சந்திக்க முடியுமா? Are you going to go like that? நீங்க அப்படி போறீங்களா வெறும் கையோட? The Lord has given you anointing. ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை The கொடுத்திருக்கிறார். Lord has given you power. ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை The கொடுத்திருக்கிறார். Lord has given his word. அவருடைய வார்த்தையை அவர் உங்களுக்கு The Lord கொடுத்திருக்கிறார். has said, I'm going to use you. நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று You அவர் might have உங்ககிட்ட been சொல்லி in many இருக்கிறார். kinds of problems. நீங்க நிறைய விதமான பிரச்சனையில இருக்கலாம். You might have come across many kinds of problems. நிறைய பிரச்சனைகளை நீங்க தாண்டி வந்திருக்கலாம். My dear people, என் அன்பான தேவனுடைய when பிள்ளையே, you are facing many problems, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது one thing I should say to you, ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லுவேன். I shall say my experience to you. என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். If you are facing many problems, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா?
tomorrow you're going to deliver many people who are facing these kinds of same problems. இதே போல நிறைய பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற நிறைய ஜனங்களை நீங்க விடுதலை செய்ய போறீங்க. When in the beginning, when I was going with the people who do the ministry, ஆரம்பத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவங்களோட கூட நான் உதவிக்கு போகும்போது Satan was very angry only with me. சாத்தான் என்ன பார்த்து தான் ரொம்ப கோவத்துல இருப்பான். He was not angry with the people who are doing the ministry. ஊழியம் செய்யறவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். I am standing in some other place in one corner. நான் ஒரு மூலையில தான் நின்று கொண்டிருப்பேன். And I get a shot. ஆனா எனக்கு தான் வந்து அடி விழும். But the people who are going and doing the ministry, they do not get the hit. ஆனா அந்த ஊழியத்துல நின்று ஊழியம் செய்கிறவங்களுக்குலாம் ஒண்ணும் நடக்காது. And I am asking why he is coming and hitting me. அப்ப நான் கேட்பேன் ஆண்டவரே when I ask the people with me, என் கூட இருக்கிற ஜனங்கிட்ட I நான் ask my brother, என் அண்ணன் கிட்ட நான் கேட்டிருக்கேன் why he is coming and hitting me. அவன் ஏன் என்ன வந்து அடிக்கிறான். So he said, what did you do? அப்ப என் அண்ணன் என்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன பண்ண? I just lifted my hand. நான் என் கையை சும்மா தான் உயர்த்தினேன். So why did you lift your hand? அப்ப என் அண்ணன் கேட்பாங்க, உன்னை யார் கையை தூக்க சொன்னா? You are lifting from there, but I am lifting from here. நான் சொன்னேன், நீங்க அங்க இருந்து கையை உயர்த்துறீங்க, நான் ஓரத்துல நின்னு கையை தானே சும்மா தானே உயர்த்தினேன். That's a problem. அதுதான் பிரச்சனைன்னு எங்க அண்ணன் So சொன்னாங்க. always I had the hit. எப்பவுமே எனக்கு தான் அடி விழும். Now who is getting the hit? இப்ப யாருக்கு அடி விழுது? He is getting the hit. The Satan is getting the hit. இப்ப சாத்தானுக்கு தான் அடி விழுது. You know how it came? அவன் எப்படி வந்தான்? First he hit me. அவன் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான்? Unnecessarily he came to fight with me. சும்மா ஓரத்துல நின்னுட்டு இருந்த ஏன் கூட அவன் சண்டை போட வந்தான். Now the Lord has made me to fight with him. இப்பொழுது ஆண்டவர் என்னை அவனை அடிக்கும்படி வைத்திருக்கிறார். Likewise you are also facing many problems. அதே போல நீங்களும் நிறைய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க. Are you facing many problems? நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? One day you are going to hit the Satan. ஒரு நாளிலே சாத்தானை நீங்க அடிக்க போறீங்க. He is trying to pressurize you. அவன் உங்களை அழுத்த நினைக்கலாம். You are going to hit him. ஆனா நீங்க அவனை திரும்ப அடிக்க போறீங்க. Amen. Amen. So he is angry with you. அதனாலதான் அவனுக்கு கோபம் வருது. So you say everyone are okay, but I am the person who is getting problems. நீங்க சொல்லலாம், ஆனா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது? Because you are selected by the Lord. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are anointed by the Lord. நீங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் The Lord பண்ணப்பட்டவர்கள். wants to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த நினைக்கிறார். And demons, they know. சாத்தானுக்கு அது தெரியும். One day this person is going to fight with me. ஒரு நாளிலே ஒரு நாள் இந்த நபர் என்ன வந்து அடிப்பாரு. அதுக்கு முன்னாடி இவனை அமுக்கி வச்சிடலாம், இந்த அம்மாவை அமுக்கி வச்சிடலாம். He is trying to somehow put it down. அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் எப்படி எல்லாம் உங்களை அழுத்த நினைக்கிறான். Say, one day I'm going to hit you. நீங்க சொல்லுங்க, ஒரு நாளிலே உன்னை நான் அடிப்பேன். With the word of God. அவனுடைய வார்த்தையினாலே. நீ பட்டயத்தோட ஈட்டியோட என்னிடத்துல வருகிறாய், ஆனா நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So you're really going to be very powerful. நீங்க ரொம்ப ஒரு வல்லமை உள்ளவராக மாற Are you going many temptations, many problems you are facing? நிறைய சோதனைகள் வழியாகவும் நிறைய பிரச்சனைகள் வழியாக கடந்து போறீங்களா? Something is going to happen to you. உங்களுக்கு ஏதோ ஒன்னு நடக்க போகுது. The anointing power of God is upon you. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல இருக்கிறது. He is doing something wrong. The Satan is doing something wrong. சாத்தான் தவறுதான் செஞ்சு கொண்டிருக்கிறான். He is doing something wrong. அவன் தப்புதான் பண்ணிட்டு இருக்கான். It is bad for him to touch you. உங்களை தொடுவது அவனுக்கு ரொம்ப ஆபத்தான காரியம். Because one day you will be very very fierce and against him. ஏனென்றால் ஒரு நாளிலே ஒரு நாள் அவனுக்கு விரோதமாக நீங்க பயங்கரமாக Then he cannot stand before you. அப்பொழுது உங்களுக்கு முன்பதாக அவனால நிற்க முடியாது. Power of God will come down. அவருடைய வல்லமை கீழே இறங்கி வரும். When you raise your hand. நீங்க உங்க கையை உயர்த்தும் போது. Hallelujah. 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 Your finger, you have the authority of God. In your finger you have உங்களுடைய விரல்களிலே ஆண்டவருடைய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. The Bible says. வேதத்திலே எழுதி இருக்கிறது. Many people said this man is chasing spirits with Beelzebul. Beelzebul என்கிற பிசாசின் மூலமாக இந்த மனிதன் பிசாசுகளை துரத்துகிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறத ஜனங்கள் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, பெல்செபூல் என்ற ஆவியுடன் தான் இவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார் என்று அவரை சொன்னார்கள். Jesus said, ஆனா இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன சொன்னாரு? I am chasing the evil spirits with the finger of God. நான் ஆண்டவருடைய விரலினால் சாத்தானின் ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கிறேன். Raise your finger now like this. இப்பொழுது உங்க கைகளை இப்படி உயர்த்துங்க, உங்க விரலை நீட்டுங்க. You have authority in your finger. உங்க விரல்களில் அதிகாரம் இருக்கிறது. You have the authority. உங்க விரல்களில் அதிகாரம் You இருக்கிறது. have the authority. உங்க விரல்களில் அதிகாரம் இருக்கிறது. To break every evil power. எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளையும் உடைப்பதற்கு. To break any kind of power. எப்பேற்பட்ட வல்லமையாக இருந்தாலும் He might be the powerless person. இருக்கிறதுலயே ரொம்ப வல்லமையான But you have the authority. ஆனா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது. Authority is 100 times more powerful than power. வல்லமை காட்டிலும் அதிகாரம் 100% வல்லமை உள்ளது. You have the authority to break the power of the evil one. சாத்தானுடைய ஆவிகளை உடைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. With this finger. இந்த விரலினாலே. Because it is not my finger. ஏனா இது என்னுடைய விரல் அல்ல. It is the finger of God. இது ஆண்டவருடைய விரல். God Jehovah. யெகோவா தேவனுடைய விரல். In the name of Jesus Christ of அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. With the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய When you finger out, நீங்க விரலை உயர்த்தினா, உங்க விரலை நீங்க இப்படி நீட்டும்போது, the power of God Jehovah, யெகோவா தேவனுடைய வல்லமை, the authority of the Lord Jehovah, யெகோவா தேவனுடைய அதிகாரம். And when you say the name of Jesus Christ, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று you நீங்க take சொல்லும்போது, the authority of Jesus Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை எடுக்கிறீங்க. And third, the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. 3 anointings, 3 authority. 3 அபிஷேகம், 3 அதிகாரம். Satan will be broken to pieces. சாத்தான் சுக்கு நூறாக உடைக்கப்படுவான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான். Hallelujah. Demons shall be destroyed. சாத்தான் அழிக்கப்படுவான். And you have the authority to destroy the evil spirits. சாத்தானின் ஆவிகளை அழிக்க உங்களுக்கு அதிகாரம் So இருக்கிறது. only demons are so scared of you. அதனால்தான் சாத்தான் உங்களை பார்த்து ரொம்ப Because you have the power of God. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு They are the இருக்கிறது. authority உங்ககிட்ட அதிகாரம் given by இருக்கிறது. God. ஆண்டவர் மூலமாக. Why are you afraid? நீங்க ஏன் பயப்படுறீங்க? Why are you afraid? நீங்க ஏன் பயப்படுறீங்க? Why do you have fear in your heart? ஏன் உங்க இதயத்துல பயம் Claim the இருக்கிறது? power of God. And claim the authority the Lord has given to you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த Use it. அதிகாரத்தையும் வல்லமையும் Use it. பயன்படுத்துங்க. Use it. Use it. பயன்படுத்துங்க. Every demonic weapon எல்லா சாத்தானின் shall be ஆயுதங்களும் broken உடைக்கப்படும் by the power of God. அவருடைய வல்லமையினால. Hallelujah. We do not know to use the power of God and the authority given by the Lord to us. நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்ததான் நம்மளுக்கு தெரியல. Now, do you understand? உங்களுக்கு புரிகிறதா? How does pastor chase the evil spirits? எப்படி பாஸ்டர் சாத்தானின் ஆவிகளை துரத்துகிறார்? With the finger of God. ஆண்டவருடைய விரலினாலே. The finger of God Jehovah. யெகோவா தேவனுடைய In the விரலினாலே. name of Jesus Christ of Nazareth. அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் Through the நாமத்தினாலே. power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் Through மூலமாக. the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக. The authority of God Jehovah. யெகோவா தேவனுடைய அதிகாரம். In the finger. விரலிலே. In the name of Jesus Christ of Nazareth. அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு And through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால. Break, 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 break. If you tell, it will be breaking, breaking, breaking. This side full riddles, everything. It will go towards the North Madhavaram. It will go inside the sea. It will go after the sea. Hallelujah. நீங்க உடைக்கப்படுவதாக சொல்ல 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 ரெடில்ஸ்ல இருந்து அப்படியே மாதவரத்துல இருந்து கடலை தாண்டி கடலை கடந்து அவருடைய வல்லமை கடந்து power the authority of God. அவருடைய அதிகாரம். But you, my dear people, ஆனா என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, you do not know and you cannot understand the authority the Lord has given to you. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை உனக்கு தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே. Just sitting idle. அப்படியே சும்மா உட்கார்ந்து கொண்டு. And many evil spirits are coming and dancing in front of you. உனக்கு முன்பதாக சாத்தானின் ஆவிகள் தான் வந்து நடனமாடி கொண்டிருக்கிறது. All dancing
all dancing. எல்லாம் டான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது. They're teasing you. அது உன்னை கிண்டல் தான் பண்ணுது. But because you do not know what you have. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற அதிகாரமும் வல்லமை எப்படிப்பட்டது என்று நீ அறியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே. The one inside you is greater than the one outside. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர். He is very 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 big. அவர் மிகவும் 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 பெரியவர். Just think about the stars. நட்சத்திரங்களை பாருங்க, நினைச்சு பாருங்க. Just think about the universe. எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க. And all the black holes. எல்லா அந்த black holes எல்லாம் யோசிச்சு பாருங்க. Space and all the things. எல்லா விதமான ஆண்டவர் படைத்த காரியங்களையும் யோசிச்சு பாருங்க. The Lord has got the authority over everything. ஆண்டவராகிய தேவனுக்கு சகலத்திலும் அதிகாரம் இருக்கிறது. And you shall rule the planets. நீங்கள் கிரகங்களை கொல்லும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆளும்படி ஒரு சின்ன இடத்துல, not a small place. The Lord is giving you a very vast place. பெரிய இடங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். That is eternal life with the Lord. அதுதான் ஆண்டவரோடே நாம இருக்க போகிற Anytime the Lord shall give it to you. நீங்க மரிக்கும்போது forget everything of this world. உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் I'm not saying here you shall not be rich. You will be also rich here. ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் நல்ல செழிப்பா இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லல. The word of God says இம்மையிலும் மறுமையிலும், in this world and this coming world you shall be blessed 100-fold. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ எதை பார்த்து பயப்படாதே. நீ கர்த்தருடைய பிள்ளை. You have the authority of God. You have the authority power of God. The power of God is working inside you. The power of God is working inside your finger. The power of God is working inside your eyes. The power of God is fully covered by the power of God. And the Lord says, you are under the wall of fire. I am a wall of fire around you. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். உனக்கு விரோதமாக போரிட்டு வருவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They will come against you, but they will try to fight you, but they will not be able to overcome you. உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They will not overpower you, because I am the Lord. I am going to be with you. நானே உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன். I shall make you rule the planets. நீ கிரகங்களை ஆளும்படி நான் செய்வேன். I shall make you a wonderful nation. உன்னை பெரிய தேசமாய் உன்னை மாற்றுவேன். I shall bless you with the blessings I had given to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற அதிக ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன். இம்மையை பார்க்காத. Don't see this world. The coming world, the Lord is going to make you rule with wonderful things, with beautiful things. Your eyes shall see. உன்னுடைய கண்கள் அழகானவைகளை பார்க்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பார். When you call, he shall come immediately. கூப்பிடும் போது கர்த்தர் உடனே இருப்பார். Hallelujah. மார்போடு. In this eternal life he says, மார்போடு அழைப்பாரே. பிள்ளைய, குழந்தைய கால்ல வச்சு காலாட்டுறத பார்த்திருக்கீங்களா? பைபிள் சிஸ்டர், குழந்தைய கால்ல வச்சு பிள்ளைகளை தாளாட்டுவாங்க. ஒரு தாய் தேச்சுவது போல் என் நேசர் தேச்சுவான். மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஓ ராத்ரோ கானியாத்ரோ ஷஹாத்ரோ அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேச்சுவது போல் என் நேசர் தேச்சுவான். தாய்
Those days when I was doing business, அந்த நாட்களிலே நான் பிசினஸ் செய்தேன். but I used to go in the evening with the team for ministry. ஊழியத்திற்காக அந்த ஊழிய டீமோட நான் உதவிக்கு போவேன். And many people will come with me. என் கூட நிறைய பேர் வருவாங்க. And two people, now he is a very big pastor. He and his wife also accompanied us. இப்பொழுது அவங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே அவரும் அவங்களுடைய மனைவியும் எங்க கூட ஊழியத்துக்கு வருவாங்க. So they were speaking for so many time, so long time. அவங்க ரொம்ப நேரமா ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார்கள். So I said, just leave me one song and sing. நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு. அப்படி இல்ல, let me sing a song now. நான் ஒரு பாடலை இப்பொழுது பாடட்டுமா என்று கேட்டேன். I said, let me sing a song now. இப்பொழுது நான் ஒரு பாடல் பாடுகிறேன் என்று சொன்னேன். The same song. இதே பாடல் தான். So many people watching in Kodambakkam. அந்த கோடம்பாக்கத்துல நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தாங்க. Lot of people are there. நிறைய பேர் இருந்தாங்க. Just one song. ஒரே பாடல் தான். மார்போடு ஆனை பாரு மனக்கவலை தீர்ப்பாரு மார்போடு ஒரு தாய் one song, this one song, இந்த ஒரு பாடல் அங்க இருக்க அத்தனை பேரை தொட்டுச்சு. The Lord touched so many people there with only one song. Hallelujah, ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் ஒரு தாய் தேற்றுவது போல் Hallelujah. Amen. It's only nowadays the power word. I say sing a song with anointing. அதனால இப்போது அந்த பவர் வேர்ட் ஜெபத்திலே பாடல் பாடி அபிஷேகத்தோட நான் பாடல் பாடி அனுப்புகிறேன். You know, if you had come this week, இந்த வாரத்திலே நீங்க வந்திருக்கீங்க. When I would have recorded the power word, அந்த பவர் வேர்டை நான் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க வந்திருந்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க வந்திருந்தீங்கன்னா, you would have felt the power of the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய Esther is playing with full anointing. எஸ்தரும் அபிஷேகத்தோட வாசித்து I am speaking with anointing. நான் அபிஷேகத்தோட full anointing. அபிஷேகத்தோட full anointing. முழுமையான அபிஷேகம், full power. முழுமையான வல்லமையோட we were able to record nearly 8 to 9 power words. power word ஒரு 8 9 நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். You know why? So that the people will be touched. ஜனங்கள் தொடப்படுவார்கள் என்று. Who are helpless, யாரெல்லாம் அதை கேக்குறாங்க, they will get touched. அவர்கள் தொடப்படுவார்கள். They have problems. அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் when this song goes enter inside their house, அவங்க வீட்டுக்குள்ள இந்த பாடல் போய் சேரும்போது the deliverance will start happening. விடுதலை ஆனது தொடங்கும். We are not bothered whom to we are speaking.
யார்கிட்ட பேசுறோம்லாம் நம்ம பார்க்க வேண்டும். We are not bothered for whom we are speaking deliverance. யாருக்காக இந்த விடுதலையை பேசுகிறோம் என்றெல்லாம் நம்ம யோசிக்க He வேண்டாம். knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows everything. அவர் எல்லாவற்றையும் Whoever அறிந்திருக்கிறார். wants a deliverance, யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ He gives the deliverance to those people. அவர்களுக்கு அந்த விடுதலை அவர் கொடுக்கிறார். So I am so happy that the Lord is using me wherever I am, and He is telling me to go. He's telling me to sing, and this anointing songs goes and touches many people all around the world. அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்றால் நான் இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய தேவன் அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற பல ஜனங்களுக்கு many people who speak Tamil, நிறைய தமிழ் தெரிந்தவர்களுக்கு they get delivered. அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். Even the people who do not know Tamil, தமிழ் தெரியாதவர்கள் கூட they get delivered. அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். They cannot understand, அவங்களுக்கு புரியலனா கூட but they get delivered. அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். Anointing power of the Holy Spirit அவருடைய அபிஷேகத்தின் shall deliver them. அவர்களை விடுதலை பண்ணும். I don't want any testimonies. எனக்கு சாட்சி எல்லாம் வேண்டாம். Let the testimonies go to Him. அவரிடத்தில் எல்லா சாட்சிகளும் போகட்டும். நான் அல்ல, அது அவரே. It's not me. இது நான் அல்ல, நான் அல்ல, அவரே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். The Lord wants to use you, my dear friend. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். The Lord wants to use you. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Wherever you are, நீ எங்க இருந்தாலும், that you have to be useful for the Lord. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். You might earn everything, whatever you need in this world. இந்த உலகத்துல தேவையான அனைத்தையும் நீங்க சேர்த்து வைக்கலாம், but nothing is going to come with you. ஒன்றும் உங்களோட வரப்போகிறது இல்லை. But this will definitely come. இது கண்டிப்பாக வரும். ஜனங்களை விடுதலையாக்குறது. Hallelujah. When you are going to go and see your Lord, உங்க ஆண்டவரை நீங்க பார்க்கும்போது, so with happiness the angels will come down. தேவ தூதர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து உங்களை வரவழைக்க சந்தோஷத்தோட கைத்தட்டலோட உங்களை கூட்டிட்டு போவாங்க. They'll clap their hands and they will take you and say, the Lord shall say, my good servant. கர்த்தர் சொல்வார், எனக்கு அருமையான பிரியமான என்னுடைய ஊழியக்காரனே. Oh my dear servant, எனக்கு பிரியமான ஊழியக்காரனே, you have done a wonderful work. நீ நல்ல வேலை செய்தாய். நீ இவ்வளவு ஜனங்களை விடுவித்து அவர்கள் பாடுகளிலிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு வந்தாய். You have delivered many people in my name and you have brought them here. They should have been in hell. அவங்க நரகத்தில் இருக்கணும், but through your ministry they are here now. உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக இப்போ இங்க இருக்கிறாங்க. For them everything is happiness. அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷம். So you are not only coming to the heaven, but you have brought many people. நீ மாத்திரம் வரல, நீ அநேகரோட இந்த பரலோகத்துல பிரவேசித்தாய். Hallelujah. ஓ என் உத்தமம் ஊழியக்காரனே, Hallelujah. நாம் செய்த எந்த தவறுகள் எல்லாவற்றை கர்த்தர் மன்னிச்சு, நம்மை மன்னித்து, நம்மை பழுத பார்த்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, தாவீதை எப்படி மறுபடியும் எழுப்பினாரோ, தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பினார். கர்த்தர் அடிச்சாரு. The Lord hit David, but the Lord brought him up. Hallelujah. He did not allow anyone to overcome him. Hallelujah. தாவீதை கர்த்தர் அடிச்சாலும் தாவீதை மேற்கொள்ள விடவே இல்லை. Because he is mine, that says the Lord. தாவீது என்னுடையவர் என்று கர்த்தர் சொன்னார். He would have sinned, but I have forgiven his sins. நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். But I gave for what he did. ஆனா அவர் செஞ்ச தவறுக்கு ஏற்றபடி நான் கொடுத்தேன். So after that I made him whole. அதுக்கு பிறகு நான் அவரை பரிசுத்தப்படுத்தி நான் பிரயோஜனமாய் தாவீதை வைத்தேன். He made David again stand up. In this last days, the Lord speaking to you. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். I'm going to build back
நான் உன்னை மறுபடியும் கட்டப் போகிறேன். The kingdom of the fallen kingdom of David. தாவீதின் கீழே விழுந்த ராஜ்யத்தை மறுபடியும் கட்டப் போகிறேன். உன்னையும் கட்டுவேன். உன்னையும் கட்டுவேன். I will build you again with precious diamonds. With precious diamonds. விலையுயர்ந்த கற்களினாலே I'll build you again. உன்னை மறுபடியும் நான் கட்டுவேன். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாக்குவேன். Hallelujah. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். திகிலில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். Hallelujah. Hallelujah. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது. உன் வருத்தத்தின் நாட்கள் முடிந்தது. நீ எனக்காக சின்ன காரியங்களை செய்ததனால் நான் உன்னை உயர்த்தி I will lift you up. Lift you up. Lift you up because you did something for me. But in my sight it's a great thing. என்னுடைய பார்வையில் அது உகந்ததாய் பட்டதனால் நான் உன்னை உகந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன். Come on, hold my hand, says the Lord. கர்த்தர் சொல்றார், என்னுடைய கரத்தை பற்றிக்கொள். Come on, hold my hand, says the Lord. என்னுடைய கரத்தை பற்றிக்கொள். The Lord says, come on, hold my hand. என்னுடைய கரத்தை பற்றிக்கொள். I will take you to the highest place in the earth. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை நடக்க பண்ணுவேன். And you shall see the things you have not seen so far. இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை உன் கண்கள் பார்க்கும். And you shall see how the Lord is going to do great miracles in your life. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய். Then what shall you say? அப்பொழுது நீ என்ன சொல்வாய்? Oh Lord my God, sing. Come on, sing, 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 sing. God save the Lord. See the stars. I see the stars. I hear the rolling. My patriot. The universe displayed. Sings my soul, my soul, my soul, my soul, my Savior naturally. Come on, everyone, say, how great thou art! How great thou art! How great thou art! Come on, say. How great thou art! When Christ shall come with sounds of acclamation and take me home, what joy shall fill my heart, and shall I bow in humble adoration and then proclaim, my God, how great thou art. Come on, say, say, say. Sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art, how great thou art. How great thou art. How great thou art.
என் ஆத்மாவே நீ பாடி போற்றிடு உன் தேவனை மாவல்லவரை என் ஆத்மாவே நீ பாடி போற்றிடு உன் தேவனை மாவல்லவரை Hallelujah. The Lord has done great things to us and we are glad. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனாலே நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். Your heart shall say, உங்க இருதயம் இப்படியாக சொல்லும். Your tongue shall speak. உங்க நாவு இப்படியாக சொல்லும். Your heart shall say, உங்க இருதயம் இப்படியாக சொல்லும். Your flesh shall say, உங்க மாம்சம் இப்படியாக சொல்லும். Your spirit shall say, உங்களுடைய ஆவி இப்படியாக சொல்லும். Your soul shall say, உங்களுடைய ஆத்துமா சொல்லும். The Lord has done great things to us and we are glad. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனாலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord has done great things to us and we are glad. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனாலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். And we break every evil power எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நாங்கள் உடைக்கிறோம். which is working against us and our family. எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் விரோதமாக கிரியை We know you only, O Lord. நாங்க உங்களை தான் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. We only know you, O Lord. எங்களுக்கு உங்களை தான் தெரியும் ஆண்டவரே. There's none in this world whom we know. உம்மை தவிர வேற யாரும் கிடையாது. You are only help. You are our only help. நீங்கள் தான் எங்களுடைய ஒரே உதவியாக The only help in the universe, it's you, Lord. எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரே உதவி நீங்க தான் ஆண்டவரே. Many are against us. நிறைய ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். Many eyes are seeing against us. நிறைய கண்கள் எங்களுக்கு விரோதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But you, Lord, you know us, Lord. ஆனால் நீரோ எங்களை அறிந்திருக்கிறீர். You shall protect us, Lord. நீங்கள் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. You are the only one who will protect us, Lord. எங்களை பாதுகாக்கிற ஒரே ஒருவர் Because நீங்க you are தான். my shepherd. ஏனென்றால் எங்களுடைய மேய்ப்பர் நீங்க. You are our shepherd. நீர்தான் எங்களுடைய மேய்ப்பர். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். I'll have everything what I need. என்னுடைய தேவைகள் எல்லாமே என்கிட்ட இருக்கும். He maketh me to lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து He leadeth me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு He போவார். restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி He leadeth me in the paths of righteousness for his name's sake. நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். Though I walk through the valley of the shadow of I and my family walk through the valley of the shadow of death, I'll fear no evil. நானும் என் குடும்பமும் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட மாட்டோம். I'll fear no evil. ஒரு தீங்குக்கும் பயப்பட மாட்டோம். For thou art with me. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். Thy rod and the staff they comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Thou preparest a table before me in the presence of mine enemies. நீரே ஒரு பந்தி என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி Thou ஆயத்தப்படுத்தி anointest my head with oil. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் My cup பண்ணுவீர். runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழியும். Surely goodness and mercies shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை And தொடரும். I shall dwell in the house of the Lord forever. நான் கர்த்தருடைய வீட்டில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Christ inside us, கிறிஸ்து நமக்குள்ளே the hope of glory. மகிமையின் நம்பிக்கையாக. The hope of glory. மகிமையின் நம்பிக்கையாக. The only hope. You are my Lord. உங்களுடைய ஒரே நம்பிக்கை நீர் எங்களுடைய I தேவன். don't trust anything in this world. உலகத்திலே வேற எதையுமே நான் I trust நம்புகிறேன். you, Lord. உம்மைதான் நான் நம்புவேன். You are my wonder. நீர்தான் என்னுடைய அதிசயம். You are my counselor. நீர்தான் என்னோட ஆலோசனை. You are my keeper. நீர் என்னை பாதுகாக்கிறவர். You are my shepherd. நீர் என்னுடைய மேய்ப்பர். You are everything to me. நீர் எனக்கு எல்லாவுமாய் My இருக்கிறீர். protector. என்னை பாதுகாப்பவர். My wall of fire. என்னுடைய அக்கினியின் மதிலாக. My glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை For thou, O உயர்த்துவதுமாக. Lord, art a shield to me. நீர் என்னுடைய கேடகமும்
Thou, O Lord, art a shield to me, நீர் என்னுடைய கேடகமும் my glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை I cried unto the Lord with my voice, நான் என் சத்தத்தை வைத்து and he heard me out of his holy hill. அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து And he heard me out of his holy well. என் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் என்னை I call unto the Lord, நான் ஆண்டவரை நோக்கி my கூப்பிட்டேன். Savior, என்னுடைய my இரட்சகர், God, என் தேவனே, my Lord, என் ஆண்டவரே, my fortress, என்னுடைய my கன்மலையும் என் strength, கோட்டையும் my என் பலனும், strength. Oh, hallelujah, my strong tower. என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். Hallelujah. I trust in thee, Lord. உம்மைதான் நான் I நம்புகிறேன். trust in thee, Lord. உம்மைதான் நான் This நம்புகிறேன். 2025 October, I speak to you. 2025 ஆண்டு அக்டோபர் மாதத்திலே நான் I do not உம்மிடம் trust சொல்லுகிறேன். anything, Lord. வேற ஒன்றையும் நான் நம்பல You are my ஆண்டவரே. trust. நீதான் என்னுடைய You are my நம்பிக்கை. trust. என்னுடைய நம்பிக்கை You are my நீதான். trust. நீதான் என்னுடைய நம்பிக்கை. Come inside me. எனக்குள்ளே வாங்க. Send your power and your authority inside me. உம்முடைய அதிகாரத்தையும் உம்முடைய வல்லமையை எனக்குள்ளே அனுப்புங்க. Help me to use it. அதை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. Help me to use it. அதை பயன்படுத்த எனக்கு உதவி I rebuke செய்யுங்க. every kind of evil power எல்லா சாத்தானின் which வல்லமைகளை is நான் working against us முறியடிக்கிறேன். in the name of Jesus Christ of Nazareth. எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் This முறியடிக்கிறேன். 2025 went very fast. 2025 ஆண்டு ரொம்ப ஃபாஸ்டா We are in the 10th month. இப்பொழுது 10வது மாதத்திலே We're நாம் going to be in இருக்கிறோம். the 11th month. இப்பொழுது 11ஆம் மாதத்துக்குள்ள And will come the 12th month. அப்புறம் 12வது மாதத்துக்குள்ள And I will not fear it for anything. நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். No, nothing shall harm me. எதுவுமே என்னை ஒன்றும் No பண்ணாது. evil will be able to overpower me. எந்த ஒரு தீய காரியமும் என்னை I and மேற்கொள்ளாது. my family trust in you. நானும் என்னுடைய குடும்பமும் உம்மை Your நம்புகிறோம். grace is sufficient for me. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா Your grace is இருக்கிறது. sufficient for me. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானவரே. In my weakness, you are my strength. என்னுடைய பலவீனங்களின் நேரங்களிலே நீர் என்னுடைய In my பலனாய் weakness, you are இருக்கிறீர். my strength. என்னுடைய பலவீன நாட்களிலே In நீர் my என்னுடைய weakness, you are my பலனாய் இருக்கிறீர். strength. என்னுடைய பலவீன My நேரங்களிலே strength. நீர் என்னுடைய பலன். And I speak to you. உம்மிடத்திலே நான் I சொல்லுகிறேன். call unto you. உம்மை நோக்கி நான் I call கூப்பிடுகிறேன். for this 2026. 2026ஆம் ஆண்டுக்காக Let it start wonderfully அது நல்ல ஒரு தொடக்கமாக தொடங்குவதாக. because I trust in you. ஏன்னா நான் உங்களை நம்புறேன் I ஆண்டவரே. don't trust anything. வேற ஒன்றையும் நான் நம்புறது I don't இல்ல. trust anything in this world. இந்த உலகத்திலே வேற எதையுமே I நான் don't have நம்புறது any இல்ல. fear of anything எதை குறித்தும் எனக்கு எந்த ஒரு பயமும் because I இல்லை. speak in the church. ஏன்னா நான் சபையில இருந்து I சொல்லுகிறேன். speak in the church. நான் சபையில இருந்து I பேசுறேன். testify about your wonderful things which you have done in my life. என் வாழ்க்கையில நீர் செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நான் சாட்சி சொல்லுவேன். Hallelujah. And this 2026 இந்த 2026 shall be wonderful in your name, உம்முடைய நாமத்தினாலே அது ஒரு with நல்ல your ஆண்டாக authority, இருக்கும். அதிகாரத்துடன், with your power, உம்முடைய with your வல்லமையுடன், grace, உம்முடைய with your கிருபையுடன், glory, உம்முடைய with மகிமையுடன், your endless mercy, உம்முடைய முடிவில்லாத கிருபையினாலே, முடிவில்லாத இரக்கத்தினாலே, முடிவில்லாத endless mercy, இரக்கத்தினாலே, endless mercy. முடிவில்லாத இரக்கத்தினாலே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Let this 2026 இந்த 2026ஆம் ஆண்டு be wonderful நல்ல ஒரு ஆண்டாக இருப்பதாக. with your protection, உம்முடைய பாதுகாப்பினாலே, with your grace, உம்முடைய கிருபையினாலே, with your glory, உம்முடைய மகிமையினாலே, with your endless mercy. உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களினாலே You being our shield. நீர் எங்களுடைய கேடகமாய் You have இருந்து started holding a hand in this 2025 itself. இந்த 2025ஆம் ஆண்டிலே எங்களுடைய கரங்களை நீர் பிடித்து விட்டீர். பிடிக்க ஆரம்பித்து விட்டீர். பிடிக்க ஆரம்பித்து You விட்டீர். started holding a hand எங்களுடைய கைகளை நீங்கள் பிடிக்க ஆரம்பித்து விட்டீர். and you are saying one word. ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க. You see me. நீ என்னை பாரு. Don't see anything else. வேற ஒன்றையும் நீ பார்க்காதே. Don't see anything else. வேற எதையும் நீ பார்க்காத. Don't see anything else. வேற எதையுமே நீ பார்க்காத. Don't see the storm. புயலை நீ பார்க்காத. Don't see the sea. கடலை நீ பார்க்காத. Don't see the wavering sea. அலக்கழிக்கிற கடலை பார்க்காத. அலைக்கழிக்கிற கடலை நீ பார்க்காதே. Just look into my eyes. என் கண்ணை மட்டும் நீ பாரு. I'll lead you to the best place. நல்ல இடங்களிலே உன்னை நான் நடத்தி செல்லுவேன். உன்னை பெஸ்டான இடத்துக்கு உன்னை கொண்டு போவேன். சிறந்த இடத்திற்கு உன்னை நான் கொண்டு போவேன். சிறந்த இடத்துக்கு உன்னை நடத்தி செல்லுவேன். I will make you walk in the best places. சிறந்த இடங்களிலே உன்னை நான் நடக்க பண்ணுவேன். I will never let your hand down. உன் கையை ஒருபோதும் நான் விட மாட்டேன். The hand what I'm holding now இப்பொழுது நான் பிடித்திருக்கிற இந்த கரம் shall not be left
அது ஒருபோதும் I will not கைவிடப்படாது. leave you nor forsake you. உன்னை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். As I had been with Moses, மோசேயோடு நான் இருந்தது as போல, I had been with Joshua, யோசுவாவோடு இருந்தது as போல, I had been with Gideon, கிதியோனோடு இருந்தது போல, as I had been with David, my wonderful son, என்னுடைய அருமையான மகனான தாவீதோடு இருந்தது போல, as I had been with Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு and கிறிஸ்துவோடு as I இருந்தது had been போல, with his apostles, அவருடைய சீஷர்களோடு I இருந்தது போல, shall be with you. நான் உன்னோடு இருப்பேன். I'll hold your hand. உன் கரங்களை நான் பிடிப்பேன். I will make you walk in the high places. உயர்ந்த ஸ்தலங்களில் The உன்னை people who are நடக்க seeing you shall shiver. உன்னை பார்க்கிற ஜனங்கள் நடுங்குவார்கள். நடுங்குவார்கள். Because the hand of the Lord is making you walk. என் ஆண்டவருடைய கரம் உன்னை நடக்க வைக்கிறது. In one hand is holding you. ஒரு கையில உன்னை பிடிச்சிருக்கிறாரு. In another hand is holding your shoulder. இன்னொரு கையில அவர் உன்னுடைய தோளின் மேல வைத்திருக்கிறாரு. And he is watching every step you walk. நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையும் அவர் பார்க்கிறார். Your guardian angels are surrounding you. உன்னை பாதுகாக்கிற தேவ தூதர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். Because I will protect my people like this, says the Lord. ஏனென்றால் என் ஜனங்களை இப்படியாக தான் நான் பாதுகாப்பேன். They are protected by the hand of the Lord ஆண்டவருடைய கரத்தினாலே and by the power of God. ஆண்டவருடைய வல்லமையினாலே. Hallelujah. 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 How many people believe? எத்தனை பேர் நம்புறீங்க? How many people believe? எத்தனை பேர் நம்புறீங்க? I trust in thee, Lord. உங்களை தான் நான் நம்புறேன் I trust in ஆண்டவரே. your name, Lord. நாமத்தை நான் நம்புகிறேன். உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக்கொள்ளு, சகாய நீரே சகாயம் செய்திடுவேன். யெகோவாயிரே சகாய நீரே, உங்களை நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன். தாழ்வில் இருந்த என்ன மெல்ல மெல்ல உயர உயர உயர்த்தி மகிழ்கின்றேன். தாழ்வில் இருந்த என்ன I'll believe you, I shall believe you. On the day of your, I shall believe you, I'll believe you. On the day of your, உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் I trust in my God. ஆண்டவரே நான் நம்புவேன். He has taken hold of our hand. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து விட்டார். And he has promised that he should not let a hand down. அவர் நம் கையை கைவிட மாட்டார் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. There's a song like this, ஏசு என்னை கைவிட மாட்டார். Can you know? I think you know this song. ஏசு என்னை கைவிட மாட்டார், பெரும் காற்று வீசினும் கடும் புயல் வரினும் அவர் என்னை. Come on, தெரிஞ்சவங்க பாடு. அவர் என்னை கைவிட மாட்டார், பெரும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர்
அவர் என்னை கைவிடவே மாட்டார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பாய் எரிகோ மதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். He poured in the oil and the wine, restored my soul. He bleeding and dying on the Jericho road. He poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. Come on, sing again. He poured in the oil and the wine. The kindness restored my soul. He found me bleeding and dying on the Jericho road. He poured in the oil and the wine. What shall I say? Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I have Jesus on my mind. Enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise, and I will say, this is the day that the Lord has made. For I'm just for he has made me glad. What shall I say? He has made me glad. He has made me glad. Come on. He has made me glad. 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 Oh, he has made me glad. For I'm just for he has made me glad. I will enter his courts with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. For I'm just for he has made me glad. He has made me glad. He has made me glad. For I rejoice, for he has made me glad, glad, glad. He has made me glad. He has made me glad. Allah God, thou hast made the heaven and the earth by the outstretched power. Allah God, thou hast made the heaven and the earth by the outstretched arm. Nothing is too difficult for thee. No, 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 Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Nothing, nothing, nothing. Nothing is too difficult. Oh, great mighty God, great and counted mighty indeed. Nothing, 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 absolutely nothing. Nothing is too difficult for thee. Oh, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்று. சொல்லுங்க எல்லாரும், ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. மறுபடியும் சொல்லுங்க, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. What a mighty God we serve. What a mighty God we serve.
Heaven and adore him. Angels bow before him. What a mighty God we serve. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. Hallelujah. நீர் எனக்கு செய்த நன்மைகள் தினம் தினம் நான் சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை தினம் தினம் நான் சொல்லுவேன். உங்க கூடாத மறைவில் என்னை மறைத்து எம்மட்டுமாக என்ன காப்பாற்றினீ. கூடாத மறைவில் என்னை மறைத்து எம்மட்டுமாக காப்பாற்றினீ. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். God has done wonderful things, great things, great things, great things. செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தியே. Unto thee, O Lord. Amen. Sing a song. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Come on, sing. Show me thy ways. Thy ways from Lord. Teach me thy paths. Teach me thy paths. Thy paths, O Lord. Thy paths, O Lord. Oh my God. Oh my God. I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies. Let not my enemies triumph over me. இந்த 2025 என் கரத்தை பிடித்தீ. கைகளை விடாமல் 26 கொண்டு சென்று நான் சொல்லுவேன். என் தேவனே, நீங்க எவ்வளவு நல்லவர், என்னை எப்படி எல்லாம் காப்பாற்றினீ. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். உம்மை குறித்து நீங்க எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றினீர். என் நம்பிக்கையே நீங்கதான் தேவா. உம்மை அன்றி இந்த உலகத்தில் வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லையே. சாரோனின் ரோஜா William Devali, the bright and morning star, morning star, you are always to me. உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. In Psalms 30, he did not take, oh Lord, do not allow my enemies
to triumph over me. Come on, say. ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதேரும். Do not allow my enemies to triumph over me. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதேரும். Who is this person who is speaking here through King David? தாவீது ராஜா மூலமாக யார் இங்கே பேசுகிறார்? Is it not Jesus Christ of Nazareth? அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? Where from he has come? அவர் எங்கே இருந்து வந்தார்? He has come as a spirit. அவர் ஆவியாக வந்து He came inside David. தாவீதுக்குள்ளே சென்று He started singing songs. அவர் பாடல்கள் பாடினார். It's not only David singing songs. தாவீது மட்டும் பாடல. It is Jesus Christ, the Spirit of Jesus Christ singing songs. இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் அவரோடு பாடுகிறது. உள்ளே இருந்து David. தாவீதுக்குள்ளே இருந்து. Oh my Lord, I trust in thee. Let me not be ashamed. Enemies triumph over me. And when I went to inside the Bible to find whom is this Jesus Christ speaking about, வேதத்துக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து யாரை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படியாக பாடுகிறார். When he is speaking, my enemy is Lucifer. என்னுடைய பகைஞன் Lucifer. And he says, oh Lord, do not allow him to overcome me. என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Says the Spirit of Jesus Christ to the Father. You know, Jesus Christ did not say, pray to me. இயேசு கிறிஸ்து என்கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லல. பிதாவாகிய தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க என் நாமத்தினாலே என்று சொன்னார். With the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுடன். So you should know what's happening in the Bible. வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். With which spirit Jesus Christ rose from the dead? எந்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்தார்? Can any of you say? யாராச்சும் சொல்ல முடியுமா? Come on, say. Come on, say. You know, with whose spirit Jesus Christ came alive? யாரோடைய ஆவியினாலே இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி வந்தார்? அது கரெக்ட். உயிர்த்தெழுந்த ஆவி, resurrection spirit. Who is this resurrection spirit? யார் இந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவர்? சொல்லுங்க. Who was the first one who was resurrected? யார் முதலாவது உயிர்த்தெழுந்தா? யார் முதலாவது உயிர்த்தெழுந்தா? நீங்களா நானா? So it was Jesus Christ who rose up. He was the first person to be resurrected. முதலாம் உயிர்த்தெழுந்த ஒருவர் இயேசு கிறிஸ்துதான். Then who rose him? யார் அவரை எழுப்பினார்? When he came near the body the third day. மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறை பக்கத்திலே அவர் வந்து. Many pastors did not know. நிறைய போதகர்களுக்கு இது தெரியாது. But in the Bible it's written that he said, Jesus Christ said, I have received the authority from the Father to leave my spirit and to take my spirit. என்னுடைய ஆவியை விடுகிறதுக்கும் என்னுடைய ஆவியை எடுக்கிறதுக்கும் பிதாவாகிய தேவனிடத்துல அதிகாரம் பெற்றிருக்கிறேன். See, there, you know who came? It was Jesus Christ.
இயேசு கிறிஸ்து he came and he spoke to his body. அவர் வந்து அவருடைய சரீரத்துக்கிட்ட பேசினார். The first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதல். He became the resurrection spirit. அவரே உயிர்த்தெழுதலின் ஆவியானவராக. And he is the one who is going to resurrect you. அவர்தான் உங்களையும் உயிர்த்தெழும்படி வைக்க போகிறார். What is baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன? What is baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன? Dead in Christ. கிறிஸ்துவுக்குள் மரித்து. Die in Christ. கிறிஸ்துவுக்குள் மரித்து. Resurrection is done through Jesus Christ. நீங்க திரும்ப எழும்பு வரும்போது அது இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்படுகிறது. So dead for sin. பாவத்திலே மரித்து. Live for Christ. கிறிஸ்துவுக்காக எழும்பி ஜீவனோட வாழ்க்கை. So when you are lifted from the baptism, அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களை தண்ணீரில முக்கி மேல தூக்கும்போது, so the pastor is very careful that he should lift you up. அங்க பாஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களை பத்திரமா வெளியே கொண்டு வரணும் என்று நின்று கொண்டிருப்பார். So he will not allow anyone to lift you. வேற யாரையும் தூக்கும்படி அவர் விட மாட்டார். So when he is lifting you, அவர் உங்களை தூக்கும்போது he is just lifting with his hand. அவர் அவருடைய கையினாலே தூக்குறது மட்டுமல்ல, the resurrection spirit of Jesus Christ உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் comes and holds your hand, உங்க கரங்களை வந்து பிடித்து, and he was raising you. அவரே உங்களை வெளியே தூக்குவார். And he says this is a model. Also the model. இதுதான் மாடல். அப்ப கூட புரியல. மாடல். நீ மாடல் இல்ல, மாடல். இதுதான் மாதிரி. மாதிரி. இத மாதிரி. So likewise, அதே போல I am going to resurrect you. நானும் உங்களை உயிர்த்தெழும்படி வைக்க போகிறேன். So 2000 years back he died. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்தார். On the day of baptism is very important day for us because ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுக்கிற நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. Because Jesus Christ comes there. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். It is not the pastor. அங்க பாஸ்டர் இல்ல. His pastor is doing something through his body. பாஸ்டர் வந்து ஏதோ செய்றாரா? சும்மா அவர் செய்யறார் அவ்வளவுதான். அவர் சும்மா அங்க வந்து நிற்கிறார். Is Jesus Christ. ஆனா உங்களை கீழே அந்த தண்ணீர்ல இருந்து மேல உயர்த்துகிறது இயேசு கிறிஸ்து. You know what happens when you are being dipped inside the water? நீங்க தண்ணீரிலே முங்கும்போது என்ன நடக்கிறது? In a lot of cinemas, movies, they show going before. ரொம்ப நாளுக்கு முன்னாடி படங்களிலே சில படங்கள்ல முன்காலத்துக்கு போகிற காரியங்களை போல சொல்லுவாங்க. சில காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, அது டைம் மிஷின். சோ டைம் மிஷின் அங்க வர்க் ஆகுது. அதே போல தான் டைம் மிஷின் மாதிரி அங்க வர்க் பண்ணி கொண்டிருக்கும். When you are dipped inside the water, நீங்க தண்ணீரிலே முங்கும்போது time machine starts operating. அந்த டைம் மிஷின் ஆனது தொடங்கும். And it takes you 2000 years back. அந்த டைம் மிஷின் வந்து உங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொண்டு போகும். அதனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சும்மா சம்பிரதாயம் அல்ல. அது ஒரு சம்பிரதாயமும் அல்ல. டைம் மெஷின் வர்க் ஆகுது. அந்த டைம் மெஷின் வர்க் ஆகி so he takes you 2000 years back. அந்த தண்ணீரிலே முங்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் உங்களை கூட்டிட்டு போவாரு. And he said to his spirit and he got resurrected. அவர் அவருடைய ஆவியிடம் பேசி உயிர்த்தெழும்படி வைத்தார். The day that's called the resurrection day. அந்த நாளை தான் உயிர்த்தெழுதல் நாள் என்று கூப்பிடுகிறோம். So he takes you to the Roman Empire. அந்த ரோமன் எம்பயர் நாட்களுக்கு உங்களை கொண்டு போய் and is making you lie down in the place where he was laid down. அவர் எங்கே படுத்திருந்தாரோ அங்கே உங்களை படுக்கும்படி வைத்து, and when he is rising, அவர் எழும்பும்போது he has risen you 2000 years back. அவர் உங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உயிர்த்தெழும்படி எழுப்பி விட்டார். That is baptism. அதுதான் ஞானஸ்தானம். Dead for sin, பாவத்துக்கு மரித்து live for Christ. கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது. So many of you do not know about baptism. நிறைய பேர் ஞானஸ்தானம் என்றால் என்ன? So you have gone into a time machine. நம்மள ஒரு டைம் மிஷின்குள்ள போகிறது போல. So only people they give very importance to the place where you are getting baptized. அதனால தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. Because the pastor should be wonderful. ஏன்னா அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டரா இருக்கணும். The pastor should also be anointed one.
அந்த பாஸ்டர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கணும். And all these things the Lord shall look. இது எல்லாமே ஆண்டவர் பார்ப்பார். If you are called and been anointed by the Lord. நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் அபிஷேகம் 2000 years back. நீங்க ஒரு டைம் மெஷின் குள்ள 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களை And you come back alive with Jesus Christ. நீங்க எழும்ப வரும்போது இயேசு கிறிஸ்துவோட உயிரோட இயேசு கிறிஸ்து எழுந்து வரும்போது உங்களோட எழுப்பி வந்துட்டாரு. என்ன மாதிரினா நீ மரிச்சாலும் பிழைப்பாய். Hallelujah. Hallelujah. And you're going to rule the planets. நீங்க கிரகங்களை ஆள போறீங்க. Now Elon Musk is trying to rule the planets and all these things. இப்போது எலன் மஸ்க் அததான் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். Whatever he is going to try, everything is going to be a failure. என்ன ட்ரை பண்ணாலும் சரி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. Because the word of God says you might go deep inside the ocean. என்னுடைய வார்த்தையில் இப்படியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. கடலின் ஆழத்துக்கு நீங்க போனாலும். Inside the sea, dig inside the sea and go inside. கடலின் ஆழங்களுக்குள்ளே போனாலும். அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளே டிக் பண்ணி உள்ள போனா மண்ணுக்குள்ள உள்ள போனாலும். அதுக்குள்ள தோண்டி அந்தக்குள்ள மண்ணுக்குள்ளேயும் போனாலும். I'll be there. நான் அங்க இருப்பேன். The Lord says I'll be there. ஆண்டவர் அங்க இருப்பார் என்று சொல்கிறார். You go to the sky. வானத்துக்கு போனாலும். You go to the planets. கிரகங்களுக்கு போனாலும். I'll be there. நான் அங்க இருப்பேன். I'll be there. நான் அங்க இருப்பேன். Hallelujah. 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 Wonderful God. இன்னொரு அற்புதமான தேவன். Wonderful God. இன்னொரு அருமையான தேவன். Wonderful God. இன்னொரு நல்ல தேவன். Now he is telling, and I'm going to hold your hand this whole of 2025 and 2026. அவர் இந்நாளில் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களுடைய கரங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2026ஆம் ஆண்டிலும் அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்று என்ன சொல்றாருன்னா, உன்னை நோக்கும் எதிரிய கண்ணின் முன்னே பதறாதே. திருப்பி அதே பண்ணி உன்னை நோக்கும் என்ன பாடுறா பாடு. உன்னை நோக்கும் எதிரியும் உன்னை நோக்கும் கண்ணன் முன்னே பதறாதே. கண்ணன் முன்னே பதறாதே. உன்னை அழைப்பவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நிதியவர். உன்னை அழைப்பவர் உண்மை தேவன். நீ துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகள் தாய் என்றும் தாங்கும் தம் தூயவே இயேசுவே. Hallelujah. So now it's a time the Lord is Lord wants to pray for yourselves. ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களுடைய அணுக்களுக்காக ஜெபிக்க. Cells means அணுக்களா? The Lord is saying to pray for your cells. உங்களுடைய சரீரத்திலே இருக்கிற அணுக்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். Do you want me to pray for your cells? உங்களுடைய அணுக்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா? Do you want the Lord to pray for your cells? ஆண்டவர் உங்களுடைய அணுக்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா? He does not know what's inside your cells. உங்க அணுக்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. Can you find out? கண்டுபிடிக்கிறீங்களா? I think you have to go for a scan. நம்ம ஸ்கேன் போயிட்டு வந்தாதான் நமக்கு தெரியும். But the Lord says now, ஆண்டவரோ இப்பொழுது சொல்லுகிறார், pray for the cells. அணுக்களுக்காக ஜெபிங்க. Do you want me to pray for you? உங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா? If you want me to pray for you, you can lift your hand. உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்க. Because you have to come in front and I have to pray for your cells. ஏன்னா நீங்க முன்னாடி வரணும், உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் உங்க அணுக்களுக்காக. So I think it's better for you to come. First ladies come. Whoever lifted hands, come. Please come. The people who have lifted their hands. முன்னாடி வாங்க. இது ஆஃப் பண்ணுமா? நீ வேணா வீடியோ போன் பண்ணிக்கலாம்.